ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். ஏற்கனவே உனக்கு காதலிப்புதுன்ற சீரிஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இதில் எழுந்திரிச்சோன்னே ஹீரோயின் உட்காந்து இடமோ எழுதிட்டு இருக்காங்க காலையில். அப்போ சாச்சா உள்ளே வராங்க, நிறைய பேர் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதில் என்ன சாச்சா அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தா ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு நான் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன், நான் இங்கே தான் தங்க போகிறேன், அப்புறம் புருஷன் முன்னாடி ஒரே ரூமில் தானே இருக்கணும் அப்படின்னோடனே உடனே வந்துட்டு என்ன பேசுகிறீங்க நீங்கள், அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படி நைட் நேரத்தில் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. எங்கே உங்கள் ரூமில் தான் அப்படின்னா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சாச்சா வந்துட்டு அவர் சொல்கிறது சரிதானே, அப்படிலாம் மாற்றிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாது அப்படின்னு. சரி இவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, பெட்டை மட்டும் தனித்தனியாக போட்டுருச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னா ஓகே அப்படின்னு. என்ன ஓகே அப்படிலாம் போடக்கூடாது, வேறு ரூம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு சொல்கிறாங்க ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னோடனே இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க திஜோன் அப்படின்னு கதவெல்லாம் திறந்துருக்கு அப்படின்னா இவர் கதவை சாத்திட்டுறாரு. நல்லா பாருங்கள், கதவை மட்டும் தான் சாத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஷென் வராரு. சாச்சாவை பார்த்தோன்னே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி நான் ஹீரோயின்ட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இங்கே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க. கதவை விட ஜன்னல் பெருசாக இருக்குங்க. அந்த ஜன்னல் கிட்ட நின்று சாச்சா நம்ம ஷென் கிட்ட நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் டீப் ரொமான்ஸில் இருக்காங்க ஹக் பண்ணிவிட்டு. அப்போ வந்துட்டு இவர் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ தான் அந்த நம்மளுடைய சீசு இங்கே வந்தார், இவர் அவங்க ரூமில் தங்க போகிறாராம், இப்போ வராதிங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அனுப்பிச்சிடுறாங்க. ஷென்னும் அப்படியே ஷாக்காகி அங்கேருந்து போயிட்டு அந்த சமயத்தில் ஹீரோயினை வந்து கொஞ்சம் குழாவி முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக வந்து பெட்டு வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க. ஹீரோயின் படுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நேராக அவங்கள பார்த்த மாதிரியே ஹீரோக்கு பெட்டு. அங்கேருந்து அவங்க ஒரு வெறும் ஸ்க்ரீன் மட்டும் தான் ஒன்று போட்டு தடுத்து விட்ருக்காங்க. அங்கேருந்து எட்டி எட்டி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க உயரத்துக்கு எட்டாது, ஆனால் ஹீரோ உயரத்துக்கு எட்டாமலாம் இருக்கும். அதுவும் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இந்த பக்கம் நடந்து வந்தால் ஹீரோன்னு தெரிஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க ஒரு சேஃப்டிக்காக இருக்கிற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு, வெளியில் இருக்க குளம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நாம் போய் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னு. ஆசை காதலி என்ன மனைவி நம்ம போகலாமா அப்படின்னு. என்ன பேசுகிறீங்க, மனைவி மனைவி மனைவின்னு, ஐயே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து சரி சாச்சாவை கூப்பிட்டு இங்கேருந்து ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இப்போ உனக்கு எந்த ஃப்ளவர் வேணும்னு சொல்லி நானே எடுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவரோட மேஜிக்கல் மூலயமா ஒரு பவுலை உண்டாக்கி அதில் 2 ஃப்ளவர் அவங்க கேட்ட மாதிரி 2 ஃப்ளவரு, அப்புறம் அதோட அங்கே மர பாறைகள்லாம் இருக்க மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு ஃபிஷ்ஷும் அதில் செஞ்சு கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப நீ மேஜிக் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சொல்ல, இது பார்க்க அழகாக இருக்கா இல்லையா, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹீரோட கட்டில் படுத்து கொலாவிக்கிட்டு இருக்க கரெக்டாக நம்மளுடைய ஷென் வந்துடுறாரு. ஷென் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க நேற்று நடந்ததுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்க ஹீரோவோட கண்ணை பாருங்களேன், அவர் அப்படியே ஜெலஸே ஆகிட்டார். அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. உடனே ஷென்னுக்கும் வந்து ஜெலஸ் ஆகுது போல். நிமிந்து பார்த்துட்டு அவரும் அங்கேருந்து போயிட்டுறாரு. அப்போ வந்துட்டு இந்த நேரத்தில் ஆரணியை பார்க்குறதுக்கு இவன் எதுக்கு வரான் அப்படின்னு நம்மளோட ஹீரோயின் ஒன்றுமே யோசிக்கல. மெல்லமா அந்த மிட் நைட்டில் மட்டும் உங்களை பார்க்கறதுக்கு ஜீவ வரல அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்துட்டு எனக்கு தூக்கம் வருது, நீ மனைவி நீ எப்போ வேணாலும் பார்த்துட்டு படுத்து தூங்கு, நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுடைய ஹீரோயின் அவங்களே பார்க்குறாங்க. அவர் அமைதியாக படுத்துக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷென் வந்து படுத்து தூங்கும்போது அவருக்கு தூக்கமே வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இவ யாருன்னே தெரில, இவ கண்டிப்பாக வந்து ஹீரோயினை ஆரணியாவே இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ மட்டும் ஏன் வந்து சிசி இவள் ரூமில் இருக்காங்க, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து அந்த லேம்பையும் பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விழுந்துருது. ஹீரோ அங்கேருந்து இறங்கி வரும்போது ஹீரோயின் சூப் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே சூப் நல்லா இருக்கே அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கறதுக்காக தான். அப்படியா சரி கிளம்பி அப்படின்னு. அச்சோ அப்போ எனக்கு சூப் இல்லையா, நீ தான் வேலை செய்ய போகிற, நீ ப்ளீஸ்மா அப்படின்னு. சரி சூப்பை குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய வந்து அந்த மேஜிக்கல் மிரரில் பேஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக வராரு. சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கொஞ்சம் தானே நம்ம அதை செஞ்சிடலாம், நான் அவங்க கூட உதவி செய்கிறேன் சொல்ல, இல்லைப்பா நீ போயிட்டு வா, கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. அப்போ வந்து ஹீரோ செய்ய ஆரம்பிக்கிறாரு. வந்து நம்மளோட ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. வந்துட்டு ஏமா இப்படி பண்ணுற, நான் இத்தனை நாளாக இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன் தெரியுமா, நான் ஒத்தாளாக இருந்து அந்த மேஜிக்கல் மிரரை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, சரி நீங்கள் உதவி செஞ்சதுக்காக உனக்கு பொண்ணுங்களையும் பிடிக்காது, பணம் பதவி எதுவுமே கேட்க மாட்டேன், வேணா அவரோட கையால் உனக்கு சமைச்சு தர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. அவர் சமையல் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தானே தெரியும், இருந்தாலும் உஷாரா இல்லை தேவையில்லப்பா அப்படின்ற. சரி இவ்வளோ தூரம் நடந்திருக்கே வேறு என்ன நடக்கும் அப்படின்னு. ஆமாம் நான் இப்போ அதை பற்றி தான் சொல்கிறதுக்காக வந்தேன். இந்த
வென்டியான் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் என்னாச்சு, இதை ஹீரோ என்ன பண்ணாங்க அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் காட்டுறாங்க நம்மளுக்கு வென்டியான் நம்மளோட ஷென் கூட நல்லா பழகிடுறாங்க. அப்போ ஒரு தடவை நான் இவரோட சீஸ் இருக்காங்கல்ல, ஆரண்யாவோட ஹஸ்பண்ட், அவங்கள பார்க்குறதுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கூட்டிகிட்டு போய் விட போகும்போது கோச்சிக்கிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுருந்தாங்க. சீஸும் அவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் வார்டை ஓப்பன் பண்ணி இதில் தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புகிறாங்க. அவங்களும் போர் பயிற்சி எடுக்கிறதுக்காக அங்கே உள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு பீச் இருக்குது. அந்த பீச் அவங்கள தாக்கிடுது. இவங்க அங்கே இங்கேயும் ஓடும்போது தடுக்கி விட்டு தான் விழுந்துடுறாங்க. அப்போவே அவர் வர சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கூடன்னு சொல்லி செஞ்சுருப்பார். அப்படி கீழே விழுகும்போது அவங்க தலையில் அடிபட்டு மயங்கிடுறாங்க. அப்புறம் ஷென் உள்ளே போய் அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு வராரு. அப்போ நம்மளுடைய சீஸு பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ணுற, அவன் பொண்டாட்டி தானே இது அப்படின்னு சொல்லும்போது, நான் கேட்க பார்த்துட்டு இருந்தேன், ஏன் இவளை பார்க்குறதுக்கும் பயப்பில்லை, மறந்துட்டேன், சரி அதான் நீ தூக்கிட்டு வந்துட்டல அப்புறம் என்ன அப்படின்னு, இப்படியா சொல்லுவேன், உன் பொண்டாட்டி தானே, ஒன்று நம்பி தானே அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆரண்யாவும் முழிச்சு பார்த்துட்டு கையெல்லாம் அழுக்காயிரும், ரத்தம் எடுத்துரு அப்படின்னோடனே அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை வைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ என் மேலே காதலில் விழுந்துட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு, அமைதியாக இருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவரோட சின்ன பிடிச்சி இப்படி தூக்கி பார்த்துட்டு, நீ கொஞ்சம் சிரிச்சின்னா எனக்கு கொஞ்சம் வலி கம்மியாகும் அப்படின்னு சொல்ல அவர் அமைதியாக அவங்களே பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் வென்டியானும் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நான் நினைக்கிறேன் ஹீரோ ஷென்னு ஆரண்யாவை விரும்பியிருப்பான் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் வியர்டாக இருக்குன்ட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அவனோட எமோஷனை நம்ம வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இவனோட எமோஷ்னல் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹீரோ ஆரண்யா கிங்குக்கே பாய்சன் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஷென் எந்த உதவியுமே பண்ணல. நான் தான் இங்கே இல்லை, ஷென் இங்கே இருந்தாலும் அவன் பார்த்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண, சரி என்ன நான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ரெடி ஆகுறாங்க. அடுத்த நாள் கூட இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட வேலைக்காரங்க உங்களை பார்க்கறதுக்காக குயின் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் இப்போயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷென் சொல்கிறார். அதே மாதிரி குயின் ஹீரோ நம்மளோட ஷென்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் சொல்கிற விஷயத்துக்கு ஒத்துக்கலன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, ஆரண்யா வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஷென் யோசிச்சுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஃபேங்கு மலையில் நம்மளுடைய பிரின்சஸ் இருக்காங்களே, அவங்க போய் ஜூனோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க குயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் கேட்டிருப்பாங்களே ஸ்டோரி என்னன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, அந்த ஸ்டோரி என்னென்னா, ஆரண்யன்றவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு மனுஷன் இத்தனை வருஷமாக தவம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் செய்கிறதெல்லாம் தேவையில்லையானே தெரியல. ஆனால் இத்தனை வருஷம் ஒரு காதலுக்காக ஒருத்தன் அப்படி செய்கிறான். இத்தனைக்கும் அவங்க ரொம்ப நாள் கூட ஒன்றாவே இருக்கல, எப்போ பாரு எதிரும் புதிருமாவே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குயின் அழுகுறாங்க. அவங்க பேர் ஜூனோன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்ட் பிரின்ஸ் கிட்ட அந்த பிரின்சஸ் சொன்னோன்னே, சரி இன்னும் அப்படின்னா அந்த சான்ஸ்கோசரம் தான் தீஜுன் ரெடி ஆகிட்டு இருக்காரு, சீக்கிரமாக அங்கேருந்து வந்துடுவார், இந்த டைம் அவர் ரொமான்டிக் பயன்படுத்திக்குவார் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ சாச்சாவை காட்டுறாங்க. சாச்சா நேராக ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுவாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி எனக்கு அந்த கேண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த கேண்டியை தான் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அதை மோக்கிட்ட கொடுத்தோன்னா மோவும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. சரி, இனிமேல் நம்ம எப்படியாவது அவனுடைய ஒரு ஃபீலிங்ஸை எடுத்து கொண்டு வரணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி ஜூனோவை பார்க்குறதுக்காக வழி அனுப்புறதுக்காக நீயும் அவனும் போகணும். அதை எப்படி கூப்பிட்டு போவே அதுவும் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் ஷென் கிட்ட பேசுகிறாங்க. ஷென்னும் இன்றைக்கி நான் போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்கும்போது, நீ போறியா, நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீ மற்றவங்க விஷயத்தில் ஏன் தலையிடுறனால பேசிகிட்டு இருந்தவர், நானும் போகிறேன்னொன்னே நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறதோட இந்த பதில் முடியுது. ஜூனோவை பார்க்குறதுக்கு ஷென் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ ஆரண்யா போகிறேன்னு சொன்னதுனால அவரும் பின்னாடியே வந்திருக்காரு. ஜூனோவும் அவரும் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் அந்த வேலைக்காரங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, கார்டியன், அவரை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் டீ குடிக்க கூப்பிட்டதுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ உங்களோட கூட வாழ்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு. அப்புறம் ஷென் சொல்கிறாரு, நான் உன்னை காப்பாற்றினதுக்கு நான் உன் மேலே ஃபீலிங்காக இருக்கேன்னு நீ நினச்சிட்ருக்கியா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ ஆரண்யாவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஆமாம் நான் அவன் மேலே அன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய வம்சத்துலேயே நீ மட்டும்தான் இருக்க, போன அரசரில் உன்னோட வாரிசு மட்டும்தான் இருக்குது, அதனால தான் நான் உன்னை காப்பாற்றினேன், அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜூனோவும் ரொம்ப கவலையாக, நீங்கள் அவளுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறீங்க, என்ன தானே நீங்கள் எப்போவுமே கேர் பண்ணி பார்த்துக்குவீங்க அப்படின்னும்போது, நான் அப்படி தான் செய்வேன், நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் சரி டைம் ஆயிடுச்சு நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கூப்பிட்டு போனோன்னே இவங்க ஷென்னை கூப்பிட்றாங்க, வா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வரமாட்டேன்
மாட்டேன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சும்மா தானே இருக்கீங்க, வேணும்னா வாங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்னோடனே ஹீரோ அவர் ஷென்னு வந்துடுறாரு. ஹீரோவை கட்டுறாங்க. அதே சமயத்தில் அவர் பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட சாச்சா கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி அவளை நல்லா பார்த்துக்கல, அதனால தான் இப்போ ரொம்ப ஓவராகவே நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியோ ஜூனோவை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக ஹீரோயின் வந்து தான் மேலே டீயை ஊற்றிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவர் அப்படியே ரொம்ப அக்கறையாக வந்து பார்த்து செய்ய மாட்டியா, சுட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அது சாதாரண தண்ணி. அதை தொட்டு பார்த்தோன்னே நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து என்ன சொல்ல வரணுமோ அதை சொல்லு, நீ அவன் மேலே அக்கறையாக இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்மார்ட் செஞ்சுருவேன், நான் அங்கேருந்து கிளம்பிடுறேன், நான் இதை ஒன்றும் கேட்கணும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அவர் அமைதியாக பார்த்துட்டே இருக்கும்போது, உனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல அதை சொல்கிறதுக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டுக்கு அமைதியாக இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இளவரசி அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு இங்கே யாருமே இல்லையே, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, உடனே வேணா நீ உண்மையை சொல்லு, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு. நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காகி நின்றாங்க. பின்னாடி சாச்சாவும் இருக்காங்க. அந்த அவங்க வச்சுருக்க அந்த பொக்கேவே ஃப்ளவர்ஸே அப்படியே கீழே போட்டுட்டு அவர் போயிட்டார். அப்போ வந்துட்டு நான் ஆரண்யா இல்லைன்னு உனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொன்ன, இதை ஏன் நீ வந்து ஆரண்யாட்ட மறைச்ச, இப்படி பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு. அப்போ நீ யார், ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் எதுக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்துட்றாங்க. அப்போ ஷென் வந்து அவங்க மேலே கை வைக்கலான்ட்டு இப்படி வரும்போது கையை தட்டி விட்டு நேராக ஓடி வந்துடுறாங்க. சாச்சாவை பார்த்து கேட்கும்போது சாச்சா சொல்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதுக்குள்ளே ஹீரோ அங்கேருந்து கோச்சிட்டு போய்ட்டுரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அஜிஜோ இவர் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஹீரோன்னு கூப்பிட்டுரு. உண்மையாகவே இவன் வந்து ஜெலஸ் ஆகிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வராங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டை பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.